இல்லாத இந்த உலகத்தை ஆண்ட பரம்பரை நாம. 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி. ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ். தமிழ் இஸ் யுவர் தாய்மொழி. The தாய்மொழி இஸ் ரன்னிங் இன் யுவர் blood. நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்தான். வணக்கம் சபிதா மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். ஒரு புரோக்கர் வேலை பாக்குற யார்கிட்ட பேசுற தெரியுமா? கை நீட்டி காசு வாங்கி என்னடா சொன்ன? ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரேன்னு சொன்னீல்ல, ஐஸ் வைக்கிற மாதிரி ஒரு கிராக்கி கூப்பிட்டு வந்திருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி vs திமுக, அது அரசியல் மோதல், அது தனியா வச்சிருவோம். பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிதான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. மாநில உரிமை ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய நிலையில தான் இருக்குது. அதை செய்துதான் ஆகணும். இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. இங்க எது கேட்டாலுமே பிரச்சனையா இருக்குது. நிதி பிரச்சனை ஓயாத பிரச்சனையா இருக்குது. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதான் பண்ண முடியுமா? குண்டக்கன்னா என்ன? குண்டக்க மண்டக்கன்னா என்ன? எதை கேட்டாலும் இல்லன்றீங்க. இதை நாங்க சொல்றதை செய்யுங்க, அப்புறம் நிதியை கொடுக்குறேன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. இது ஒரு 15-20 நாட்களா ஓடிட்டு இருக்குது. அண்ணே, ஜனங்களை இப்படி ஏமாத்தலாமா? ஏமாத்துறவங்களுக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அண்ணே, உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள பெரிய மனுஷன் ஆகிடுவேன். ஜெயில் கிடைச்சா கூட கேட்கலாம். தமிழக எம்பிக்கள் எல்லாம் கொஞ்சம் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. கொஞ்சம் இல்ல, அநாகரிகமானவங்க தமிழக எம்பிக்கள். தமிழக எம்பிக்களே அநாகரிகமானவர்கள்னு சொல்றாங்கன்னா தமிழர்களையே அநாகரிகமானவர்கள் சொல்றது அர்த்தம் தானே? சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இது எல்லாம் எங்க இருந்து வருது? நிதியை கேட்டா தமிழர்களை நீங்க அவமதிக்கிற மாதிரி தானே அந்த சொல்லாடல் எல்லாம் பிஜேபியினருக்கு சர்வசாதாரணமா வர்றது. என்ன இது? இனிமேல் பேசுறா செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்பு அடி. தேவை எனக்கு இதெல்லாம். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. நாளைக்கு இங்க ஜெயிக்கணுமா வேண்டாவா? 26ன்றீங்க, அண்ணாமலைன்றீங்க. ஒன்னும் இப்படி பேசினா ஒன்னும் பண்ண முடியாது இல்ல. நான் அரசியல்வாதி, எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட. முடிஞ்சா மோதிப்பார். ஐ see you get out. ஒரு ஊடகவியலாளரா நீங்க கேட்கலாம். ஆனா ஒன்றை என்னங்கிற சந்தேகத்திற்கு உட்பட்டு கேட்கறது வேற. ஓஹோ, அந்த அளவுக்கு அந்த நாய் மனசை மாத்தி வச்சிருக்கானா? அத வேற வகையில நான் கரெக்ட் பண்ணுங்க. ஜெயிக்கணும், மக்களின் அபிமானத்தை பெறணும்னா அனுசரிச்சு போகணும். அனுசரிப்பே இல்லையா உங்ககிட்ட? உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட், கேரக்டர் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காருன்னு ஏன் தலைவா இருக்கிறீங்க? உண்மை தானே சொன்னேன். உண்மையை சொல்லலாமாடா? நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. ஏன்னா அப்படி பண்ணதே ஒத்துக்காத பொழுது அதோட காரணத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒத்துக்கினதுனாலதான் அவர் திரும்ப பெற்றிருக்காரு. அதை பின் வந்திருக்காரு, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. காதல கட்டதான் பரவாயில்லையா நினைச்சா இப்ப கண்ணுல பாக்குறது அதை விட கொடுமையா இருக்கு. ஒரு மாநிலத்தினுடைய மாநில பிரதிநிதிகள் அவமதிக்கப்பட்டார் என்று இத்தனை பேரும் பொங்கி எழும் போது தேசத்தின் பிரதிநிதியாக இருக்கின்ற பிரதம மந்திரி அவர்களை எவ்வளவு இழிவாக பேசினீர்கள். இதுதான் உங்களுடைய சட்டம் ஒழுங்கா? அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி சொல்லி அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்டல வச்சு தேய்ச்சு விடு. நியாயம் என்பது உங்களை எம்பிக்களுக்கு மட்டுமா? ஏன் எங்களது பிரதமருக்கு இல்லையா? காலம் காத்தானது சரியில்லை. எவனா வீட்டுக்கு விடுறேன்? அட பைத்தியக்காரா, நீ எதுக்கு கண்ண கசிக்கிட்டு இருக்க? சார், அவ ஏன் பொண்ணுதான் சார். என்னது? அது ஏன் பொண்ணுதான் சார். வெக்கமா இல்ல? இன்னும் அவ்வளவு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியா? அப்பொழுதெல்லாம் கெட் அவுட் மோடி, கெட் லாஸ்ட் மோடி, கோ பேக் மோடி, எத்தனை ஹேஷ்டேக் பாருங்க. இப்போ இந்த ரீஃபில் முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம். இது எல்லாத்தையும் ப்ரோமோட் பண்ணது யாரு? அரசியல் வேற, அரசியல் வேற, அரசாங்கம் நடத்துது. அரசாங்கம் நான் பிரிச்சு சொன்னேன். நீங்க மூதேவி டென்ஷன்ல வளராத. கரெக்ட்டா சொல்லு. இத்தனைக்கும் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் வெறும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்கட்சி என்கின்ற ஒற்றை பெயரிலே நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. அத நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இன்னும் ஒரே வாட்டி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். செஞ்சிட்டா போச்சு. ஆனால் ஒரு மத்திய அமைச்சர் மிக நாகரிகமாக ஏண்டி இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க, இந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல,
வேற யாரு? நானே சிந்திச்சேன். இது இதா? நாகரிகம். இது நாகரிகம் இல்லாதவங்க. இது நாகரிகம். ஏன் நான் நாகரிகம்? இது நாகரிகம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ இப்பொழுது காலையில நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் பேசியதை இப்போதான் நான் பார்த்தேன். என்ன சொன்னார்? அவங்க அங்க கோடிட்டு காட்டுறாங்க. அடி பாவி மவளே, அது ஓனாயா? இத பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் வந்துரும். விரிசலா? அடியே கிளவி. அவர் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லும் பொழுது அந்த தலைவரை கொண்டாடிய உங்களால் ஏன் தர்மேந்திர பிரதான் சொல்லுவதை அநாகரிகமாக எடுத்துக்கொள்ள முடிகிறது? ஏன் இவர் சொல்றது மட்டும் இவ்வளவு அநாகரிகமா எடுக்கிறீங்க? தமிழை காட்டுமிராண்டி மொழி சொல்ல வர தலைவரா தூக்கி கொண்டாடுறீங்க இல்லையா? அதே மாதிரி இந்திரா காந்தி பெரியார் காட்டுமிராண்டின்னு சொன்னாருன்னு பல தடவை சொல்லியாச்சு. அப்பா பார்த்தாலும் வாயும் சும்மா நடக்காதோ? இல்ல நீ தான் ரொம்ப ஓவரா பேசுறியா? கிளடு. ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு யோசிங்க. தேர்ந்தெடுத்த மக்களுக்கு உண்மையா இருங்க. அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. கொண்டைய அறுப்பேன். பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடைப்பேன். பாருங்க, தர்மேந்திர பிரதான் சொன்னதை மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? அவரே வருத்தம் தெரிவிச்சாரு. ஆனா நீங்க இவ்வளவு மூச்சு பிடிக்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த வருமா சத்தம் போறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்ல. ஆனால் கனிமொழி எல்லாம் அதற்கு மிகவும் உணர்ச்சி வசப்பட வேண்டிய தேவை. உணர்ச்சி வசப்படுவாங்க மேடம். என்ன சொல்றேன் ஏன்னா அவர் எப்படி அநாகரிகமானவங்க நாகரிகமற்றவங்க சொன்னா என்ன? தமிழர்களுக்கு இவங்க என்ன நாகரிகம் சொல்லி கொடுக்குது? அம்மா இஸ் தமிழ். தமிழ் இஸ் யுவர் தாய்மொழி. த தாய்மொழி இஸ் ரன்னிங் இன் யுவர் பிளட். நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்தான். ஒடிசாவில இருந்து வந்த தர்மேந்திர பிரதான் தமிழர்களுக்கு நாகரிகம். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுடா. மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொன்னுடுவேன். இதெல்லாம் அரசியல் மேடையில நீங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துங்க. பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துங்க. ஏதாவது ஓட்டு வருமான்னு பாருங்க. சிரிங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் அப்படி கேட்கல. பார்லிமெண்ட்ல நிதியை கேட்டா நிதியை கொடுக்கணும். நீங்க நாகரிகமற்றவங்க அநாகரிகமற்றவங்க தமிழக எம்பிக்கள் அப்படின்னு சொன்னா இதுதான் முறையா? இதுதான் ஒரு கல்வி அமைச்சருடைய பதிலான்னு நான் கேட்கிறேன். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? லாங்குவேஜ் எல்லாரும் படிக்கலாம். ஹிந்தி வேண்டான்றாங்க. இந்திய திணிக்காதீங்க. இந்தி வேணும்னா படிக்கலாம். இந்தி பிரச்சார சபா இருக்கு, போய் படிச்சுக்கலாம். நீங்க யாருங்க ஒரு மொழியை படிக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு? யாரு தடுக்கிறீங்க? நீங்க திணிக்காதீங்கன்றாங்க. இந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது திமுக. இப்ப திணிக்கிறதா? மும்மொழியை படி, மும்மொழி ஏத்துக்கிட்டா நான் காசு கொடுக்குறேன். தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களை குழப்பி விட்டுறாதீங்கடா. தமிழ்நாட்டுல இல்லன்னு சொல்றேன். ஊடகவியலாளரா நான் சொல்றது மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுல ஏத்துக்கிறது இல்ல. 67க்கு பிறகாக மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை தான். நான் உனக்கு என்ன பாத்துருவோம் பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே. உருது படிக்கிறாங்களே எல்லா ஸ்கூல்லயும். அதுவும் கவர்மெண்ட் உடைய நிதியை வாங்கிக்கிட்ட உருது 3ஆம் மொழியா சொல்லி கொடுக்கறாங்கல்ல. அங்க நீங்க எங்க போய் கேட்டீங்க? ஏன்னா அது முஸ்லிம்ஸ் உடைய உரிமையில கைய வச்ச மாதிரி. எங்க வந்து நிக்கிறீங்க? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பிஜேபி முகத்தை காட்டுறீங்க. அப்ப இப்ப தெலுங்கு படிக்க சொல்லுங்க. முஸ்லிம்னா உங்களுக்கு பிஜேபிக்கு ஏன் ஆகறதுங்க? ஏன் படிக்க கூடாது அவங்க? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இது திராவிட முன்னேற்ற தவடா கொஞ்சம் வாங்கிச்சுல அதான். மூன்றாவது மொழி படிக்கிறதுல இந்த தமிழக முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். நீங்க சொல்லுங்க. சரி, 3ஆவது மொழிய ஒருத்தங்க படிக்கிறாங்க, என்ன பிரச்சனை? அத்தியாவசியம் கருதி எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம் இல்லையா? அத்தியாவசியம் இருந்தா கண்டிப்பா கத்துக்கலாம். இப்ப அத்தியாவசியம் இல்லாம நம்ம ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாம் கத்துக்கணும் தேவையே இல்லை. சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.
da, dina kina tu, da, dina kina tu, da, dina kina